வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா RS200 எப்படி ஏஞ்சலைஸ் மாட்டலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, இப்போ நம்ம எப்படி RS200 ஏஞ்சல் ஐஸ் மாட்டலாங்கிறத பார்ப்போம். இதான் ஏஞ்சல் ஐஸ். இது வந்து 60 mm பாங்க, அதாவது டயாமீட்டர் 60 mm பாங்க. இதான் RC200 RS200 எல்லாத்துக்கும் சேம் தான். RC/RS ரெண்டுக்கும் சேம் தான், 60 mm டயாமீட்டர். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன். கிட்டத்தட்ட 800 rupees கிட்ட வந்துச்சு அதாவது ரெண்டும் சேர்ந்து 800. நம்ம லோக்கல் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இல்லை, நான் இப்போ அவைலபிளாக இருக்குது. எங்களான்னு கேட்டிங்களான்னா A1 பைக் ஜுவல்ஸ், அதாவது திருநெல்வேலியில் இருக்குது A1 பைக் ஜுவல்ஸ், அப்புறம் ராஜம் பைக் ஜுவல்ஸ் அங்கே இருக்குது. அங்கே நான் அதாவது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு பீஸ் மட்டுமே 200 ரூபா தான், டோட்டல் 400 ரூபா. நம்மளுக்கு பாதிக்கு பாதி காசு தான் வருது. இது ஆன்லைனில் வாங்கினது 800 ரூபா, நம்ம ஊரில் வாங்கினா அதாவது லோக்கல் இப்போ அவைலபிள். நான் மாட்டும்போது நான் இப்போது வாங்கும்போது நான் அவைலபிளில் இல்லை. ஃபஸ்ட் நம்ம ஏஞ்சல் ஐஸ் மாட்டுறதுக்கு முதல்ல உள்ள ஒரு 3 போல்ட் இருக்கும். அதாவது இந்த இடம், இந்த போல்ட்டு, இதில் ஒரு போல்ட்டு, இது 3 போல்ட்டை கழட்டுவோம் நம்ம. ஆல்ரெடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உள்ள கீழே உள்ள டேஷ்போர்ட், அதாவது இந்த செக்ஷன் நம்மளுக்கு கலண்டாக போதும். இது க்ளோடி வயர் விட்டு, இந்த 2 க்ளோடி வயர் விட்டு நம்மளுக்கு வயர் இந்த சைடு வந்துடும். ஜாயின் பண்ணி அப்புறம் வயரிங் கனெக்ஷன் டயக்ராமே காமிக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம ஏஞ்சல் ஐஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த கேப் இருக்குல்ல நண்பா, இந்த ஒரு சின்ன கேப் கிடைக்கும், அதுக்குள்ளோடி வயர் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஒரு ஓகே அந்த வயர் நம்ம ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளோடி போகுது. அது இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்தால் இன்னும் ஃப்ரீயாக போகும். ஓகே ஓகே நண்பா, இவ்வளோ தான் நண்பா ஏஞ்சல் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ அந்த இடத்துல நிற்கும். பட் நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ அந்த சைடு நம்ம மாட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த சைடும் சேம் தான் நண்பா. கரெக்டாக இந்த போர்ஷன், இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும், அது வழியாகவே நீங்கள் வயர் எடுத்துக்கலாம் வெளியே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்பா, அப்புறம் உள்ளே போயிட்டு நான் பாடு போயிட்டே இருக்கும். பாருங்கள் வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஓகே தெரிஞ்சுங்களா? ஓகே ஓகே நண்பா, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதுவும் சேம் அதே இடத்துல வச்சு அப்படியே லைட்டாக பின்னாடி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் செட் ஆகிடும் நண்பா. இப்போ கீழே வயர் பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை வயர் வந்துட்டு நண்பா, 2 வயரும் வந்துட்டு, 2 லைட்டோட வயரும் வந்துட்டு. இப்போ நம்ம எப்படி வயரிங் டயக்ராம் பார்ப்போம் நண்பா. ஸோ நண்பா, நம்ம ஏஞ்சல் ஐஸை லைன் வெளியே எடுத்ததுனால நம்ம கலெக்டின 3 போல்ட்ஸ், அதாவது டேஷ்போர்டில் உள்ள போல்ட்ஸை மாட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போல்ட்ஸ் மாட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வயரிங்கை பற்றி பார்த்துருவோம். இதில் வர 2 ரெட் கலர், அதாவது அது பாசிட்டிவ் டெர்மினல் ப்ளஸ்ஸு, அந்த 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து ஒயிட் வரும், பிளாக் வரும், எல்லோ வரும், அப்படி 3-4 கலரில் வரலாம். இது வந்து நெகட்டிவ், அதாவது கிரவுண்டுமாங்க, நெகட்டிவ் டெர்மினலில் பாடிமாங்க, அது நிறைய இதில் சொல்லுவாங்க. மைனஸ், நெகட்டிவ் எல்லாம் ஒன்று தான் நண்பா. இப்போ ரெண்டுக்கும்
ஜாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம அதாவது டிஆர்எல், இந்த டிஆர்எல் லைன்லேருந்து எடுத்தால், அதாவது அதில் ஒரு 2 கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த டிஆர்எலுக்கு வர லைனு, அதை உருவிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கூட ஜாயின் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் சாவி போட்ட உடனே இது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நைட்டும் சரி பகல்லையும் சரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த பல்ப்ஸ் வந்து ஃபியூஸ் போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பகலில் எரிஞ்சும் வேஸ்ட் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, தேவைப்படும் போது போட்டுக்கலாம், தேவைப்படாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு இதில் நான் மாட்டுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மாற்றுங்க. இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக ஒரு சிவப்பு கலர் ஒரு சின்ன கனெக்டர் வரும், அந்த 2 கனெக்டர் எடுத்துகிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து இதில் வச்சிங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே, அதாவது சாவி போட்டால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். டிஆர்எல் லைன் கூட, டிஆர்எல் எப்போவுமே எரியிற மாதிரி இது டிஆர்எல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏஞ்சலைஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அப்படி கொடுக்க போகிறதில்ல. நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா, சாவி லைன்லேருந்து, அதாவது இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டும் இதுக்கு கரண்ட் வந்து சுவிட்ச் போட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி. கிட்டத்தட்ட சேம் தான், 2 ப்ராசஸும் ஒரே மாதிரி தான். பட் அதில் சுவிட்ச் வைக்கிறது பெட்டர், இதில் சுவிட்ச் வைக்கிறது கொஞ்சம் இது வேறு ஒரு சைடு டிஆர்எல் ஏரியாத மாதிரி, அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நம்ம அந்த டேரக்ட் லைன்லேருந்தே கொடுத்துருவோம். அந்த லைன் எங்கே இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நண்பா. அது மாதிரி நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டோரை கழட்டிடுங்க நண்பா. நான் ஆல்ரெடி கழட்டி வச்சிட்டேன். ஸ்க்ரூ, இதில் ஒரு ஸ்க்ரூ வரும், இதில் ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்று வரும், ப்ளஸ் இந்த இடத்துல ஒன்று வரும், இங்கே வரும், இங்கே ஒரு புஷ் லாக் வரும். அது எனக்கு புஷ் லாக் இல்லை, ஸோ சும்மா தான் இருக்குது. நீங்கள் இந்த டோரை கழட்டிடுங்க நண்பா. ஸோ இதில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம எந்த லைனில் எடுக்க போகிறோன்னா, கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஹாரனுக்கு வரும், இந்த வண்டியில் உள்ள ஸ்டாக் ஹாரனுக்கு வர்ற லைனு, இந்த கரெக்டாக அந்த காஃபி கலரில் இருக்கும் நண்பா. இந்த காஃபி கலரில் இருக்கிற இந்த வயர் தான் நண்பா. நான் ஆல்ரெடி லைன் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த லைன் தான் ஒன்று வந்து கட் அவுட்ருக்கு போகுது ஹாரனுக்கு. ஸோ இந்த லைன் தான் நண்பா. கரெக்டாக பஜாஜ் பைக்ஸ்க்கு வந்து காஃபி கலரில் தான் வரும். இது காஃபி கலர் லைன் தான், இந்த லைன் தான். இதில் வந்து நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து நம்ம ஏஞ்சலைஸுக்கு போகுது இந்த லைன் வந்து நம்ம ஹாரன் கட் அவுட்ருக்கு போகுது நண்பா. நான் அந்த லைனை இப்படி எடுத்து நான் இதுக்கு உள்ளோடி எடுத்து நான் இந்த இங்கே கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இன்னும் அந்த வயர் தான் என்ன இருக்கலாம் நண்பா. ஒரு நிமிஷம், நான் அந்த இது வழியாக கொண்டு வந்திருக்கேன் நண்பா. தனியாக ப்ளஸ் மட்டும் சாவி போட்டால் வர்ற மாதிரி. பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் ஏஹெச்ஓ எப்படி மாற்றுறதுக்கு. அந்த ஏஹெச்ஓக்கு வர்ற நெகட்டிவ் லைனை நம்ம ஏஞ்சலைஸில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் நண்பா. அதாவது டேரெக்டாக நெகட்டிவ் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஏஞ்சலைஸ் மாட்டும்போது கண்டிப்பாக ஏஹெச்ஓ லைனை டிசபிள் பண்ணிடுங்க நண்பா. அதான் வந்து வண்டிக்கும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு சைடு அதாவது லோ பீம் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அதனால தான் நான் ஏஹெச்ஓ எப்படி டிசபிள் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. இந்த இதான் நண்பா. இதில் நம்ம ஏஞ்சலைஸோட நெகட்டிவ், அதாவது ஒயிட் கலர் வந்துச்சு இதுக்கு. அந்த ஒயிட் கலர் வயரை எக்ஸ்ட்ரா வயர் போட்டு நம்ம மாட்டிடுவோம் நண்பா. ஸோ இது நெகட்டிவ் லைன் தான் நண்பா. நெகட்டிவ் லைன் எடுத்து ஓகே. இப்போ நம்ம நெகட்டிவ் லைனை எடுத்து ஏஞ்சலைஸோட நெகட்டிவ் அதில் ஜாயின் பண்ணிடுவோம் நண்பா. ஸோ நண்பா, நான் ஏற்கனவே ஏஞ்சலைஸுக்கு ஒரு சுவிட்ச் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இதெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கலாமான்னு தான் டைம் தான். ஏஹெச்ஓக்கு இங்கே, ஏஞ்சலைஸுக்கு இங்கே லைன் உள்ளே காமிக்கிறேன் நண்பா. ஸோ நம்ம சாவி லைன், அதாவது ஹாரனுக்கு வர லைன்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ நம்ம இப்போ ஹார்ன் லைன்லேருந்து கொண்டு வந்தது இருக்குது. இப்போ நம்ம இதை லைட்டில் செக் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஓகே, இது ஒர்க் ஆகுது. ப்ளஸ் அதுவும் ஒர்க் ஆகுது.
வீடியோவில் காட்ட முடியல. ஓகே சரி ஓகே நண்பா. இப்போ நம்ம லைன் கொடுத்தது கரெக்ட் தான். இப்போ சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம 2 லைனையும் ஜாயிண்ட் அடித்து வச்சு நண்பா. இப்போ இது கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம சாவி லைன் சுவிட்ச் லைனை வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிடுவோம் நண்பா. ஸோ அது உள்ளே இருக்கிறதுனால நான் தனியாக டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. டயக்ராம் ஃபோட்டோவாக நான் அது ஓகேவா உங்களுக்கு ஃபோட்டோவை காமிக்கிறேன். ஸோ நம்ம வயரிங் முடிச்சாச்சு நண்பா. இது எப்படின்னா சாவி லைன் அங்கேருந்து வருதில்ல, அது வந்து நேராக சுவிட்சுக்கு போய் சுவிட்சிலேருந்து வர ரிட்டன் லைன் இங்கே நண்பா. நம்ம நெகட்டிவ் அங்கே வந்துடும். அவ்வளோதான் நண்பா, ஈஸியாக முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு டயக்ராம் காமிச்சிருப்பேன், அதில் இருந்த மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம ஏஞ்சலைஸ் மாட்டி முடிச்சாச்சு. வயர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அங்கே இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுறேன் நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எரியலை, நம்ம சுவிட்ச் போட்டு பார்ப்போம். ஓகே சூப்பர், நல்லா இருக்கு நண்பா உண்மையில. ஸோ நண்பா நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. பட் நம்ம இதை ஒட்ட மட்டும் செய்யலை. இதை ஒட்டுறதுக்கு பெஸ்ட்டு வே என்னென்னா கேட்டிங்கன்னா ஃபெவிக்விக் தான். ஏன்னா டபுள் சைட் டேப் வச்சு கூட ஒட்டலாம். பட் நம்ம வாட்டர் சர்வீஸ் அடிக்கும்போது டேரக்ட் ப்ரெஷரில் இங்கே படும்போது அது கலண்டு வந்துடும். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு 100-110 இது பண்ணாலும் கலண்டு வந்துடுது. பட் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் அதனால் நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன்பா. ரொம்ப வேண்டாம், லைட்டாக அந்த டச் ஆகிற கார்னரில் மட்டும் நான் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறேன் நண்பா. ஏன்னா கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அந்த ரிஃப்ளெக்ஷனில். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நண்பா, இந்த கார்னரில் கொஞ்சம் ப்ளஸ் இந்த டாப்பில். ஓகே அவ்வளோதான் நண்பா. இது நம்ம அப்படியே இருந்துக்கிடும். நான் ஷேக் பண்ணி பார்த்தேன், ஷேக் ஆகலை. அவ்வளோதான், கொஞ்சம் கூட வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, தப்பே இல்லை. சேம் அதே இடம். கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு இது நண்பா, அவ்வளோதான். டபுள் சைட் டேப் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்பீட் போவீங்க, அடிக்கடி வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகாது நண்பா. ஓகே ஓகே சூப்பர். ஓகே நண்பா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. The truth around you, from a distance you can tell. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும், நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு.